ஹலோ guys, இதை நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா INSVங்கிற இந்த வீடியோ ஃபைலை நம்ம எப்படி mp4 ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ புதுசாக இருக்குது INSV அப்படிங்கிற ஒரு ஃபைல் கேள்விப்பட்டது இல்லைங்கிற மாதிரி தான் உங்களுக்கும் தோணும். நானும் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் கேள்விப்படுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட Insta360 கேமராவில் எடுத்த வீடியோ. ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குமா, அதாவது அந்த கேமராவில் எடுக்கிறது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குமா, இல்லை வந்து mp4 தான் இருக்குமாங்கிற எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதில்லை. சப்போஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை அவங்க வீடியோ ஷூட் பண்ணது வந்து mp4க்கு வந்து மாற்றாம வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 மெத்தடை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது என்னென்னங்கிறத இந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து கன்வெர்ட் ஆகும், 100% வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபைல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன், அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான், மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து பண்ணலாம். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்துட்டு INSVங்கிற இடத்துல mp4ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. mp4 வந்து ஸ்மால் லெட்டரில் தான் வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா எஸ் நோன்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஐக்கான் இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா வீடியோ ஐக்கான் ஷோ ஆகிடுச்சு. இது வந்து இப்போ வந்து ஒர்க்காக செய்யும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து mp4 வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களை வந்து காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்கிறது ரொம்பவே காண்டாக இருக்கும், டைமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து 1-2 வீடியோஸ் தான் ஓகே, நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணால் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதுதான் நம்மளோட செகண்ட் மெத்தட். எல்லாருக்குமே தெரியும், ஒரு மெத்தட் வந்து இல்லைன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடை நம்ம பண்ணி அதில் வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா இன்னொரு மெத்தட் வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் பேஸ்டுன்னு பார்க்கும்போது நான் வந்து முன்னாள் ரொம்ப வருஷமாட்ட யூஸ் பண்ணக்கூடிய ஒரே சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஃபேக்ட்ரிங்கிறது தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிவங்க. ஸோ இதை நான் அவங்கள வந்து சென்ட்ரலில் வச்சுக்கிறேன், அவங்க வந்து ஈஸியாக அவங்க ஷோ ஆகும். ஸோ இது சைன் வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்மேட் ஃபேக்ட்ரிங்கிறது வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்க. இதில் mp4 கொடுத்துட்டு ஓகே ஸ்டார்ட்னு கொடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சேம் மெத்தட் தான், 1 by 1 தான் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, இதே தான் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாதியில் கன்வெர்ட்டில் இருக்குது. ஸோ டெலிட். இப்போது ஃபார்மேட் ஃபேக்ட்ரி இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது நோ கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதிலே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் mp4 கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஆட் ஃபைல் கொடுக்குறேன். ஆட் ஃபைல் கொடுத்தோன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் mp4 ஃபைல் மட்டும் தான் இருக்கும். அதாவது இவங்க ஒரு சில ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சைடில் நிற்கிச்சிட்டு இது எல்லாத்தையுமே வந்து இப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. மூங்கிற ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான், mp4 கொடுத்துட்டு ஓகே ஸ்டார்ட் கொடுத்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசை எல்லாமே லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து எல்லாமே கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுறீங்களோ அந்த பிளேஸில் தான் வந்து கன்வெர்ட் ஆகும். இதே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அந்த mp4 ஃபார்மேட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து இந்த ஃபைல் வராது. பட் இந்த வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா இதில் போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ண எல்லாமே அவுட்புட் ஃபோல்டருக்குள்ளே தான் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா முடிகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட பிசி அதுக்கப்புறம் ஜிபியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபியூவில் தான் இது வந்து ரெண்டர் ஆகும். நம்மளோட சிஸ்டமில் நம்ம ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் இந்த மாதிரியான அடோப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுவோம். ஸோ அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜிபியூவில் தான் மோஸ்ட்லி வந்து ரெண்டரிங் பண்ணும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுக்கு வந்து ரெண்டரிங் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இன்னொரு விஷயம், ஆடியோவும் அப்படியே தான் வரும், வீடியோ கிளாரிட்டி வந்து குறையாது, அப்படியே தான் இருக்கும்.
ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து இதோட சைஸ் மட்டும் வந்து கம்மியாகும் அல்லது இதோட சைஸ் வந்து அதிகமாகும். இது பார்த்திங்கன்னா டோட்டல் 38 செகண்ட் தான், பட் 245 MB இருக்குது, 47.73 MB/s இருக்குது. இது என்னங்கிறது எனக்கும் தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 2880x2880 இருக்குது. இதுவும் இந்த மாடல் ரெசல்யூஷன் தெரியல, இது வந்து 360 கேமராக்கான ரெசல்யூஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் என்னோடய கேஸ் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதாவது நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து அவுட்புட் வந்து நீங்கள் வந்து மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கேமராஸில் நம்ம வந்து mp4 தான் வரும். அந்த மெத்தடில் ஏதாச்சும் மாற்றுறது ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி இருந்துச்சு நம்ம மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே mp4க்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது 200 MB மேலே இருந்தது எல்லாமே 16 MB 17 MB 18 MB இந்த மாதிரியான சைஸுக்கு வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஒரு ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஆடுறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபோல்டர்ஸ்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே வந்து செலக்ட் ஆகி கொடுத்துவாங்க. அதாவது கண்ட்ரோலையே கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ட்ராக் பண்ணி இதே மாதிரி இதே சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இமேஜுக்கும் இந்த ஃபார்மேட்டில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த இமேஜ் ஃபைல்ஸ் கிடச்சுன்னா இதே மெத்தடில் அதாவது அதோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். அப்படி சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோ வரும். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அவங்களால உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் தான். நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்னால் நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்து முடிச்சோம். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவங்களோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அது மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் எதுக்கு ப்ரோன்னு கேட்பீங்க. மெம்பர்ஷிப்பு போடுற அளவுக்கு, அதாவது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுற அளவுக்கு நம்ம தான் லைவே போடலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சம்பந்தம் தான், வேறு எதுவும் கிடையாது. சேம் டைம் பார்த்திங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சும்மா வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.